இனி விரிவான செய்திகள். புதுவையில் 45 நிமிடம் மட்டுமே நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவையை சபாநாயகர் செல்வம் காலவரையின்றி ஒத்திவைத்தார். புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை 9:35 மணிக்கு துவங்கியது. கூட்டத்தில் இரங்கல் குறிப்பை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வாசித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஏடுகளை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து வணிகம் செய்தலை எளிதாக்கும் சட்ட முன்வரைவு, சரக்கு சேவை வரி சட்ட திருத்த மசோதா சபையில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்ற துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கு சபையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. GST வரி குறைப்புக்கு பிரதமர் மோடி, நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன், GST கவுன்சில் உறுப்பினர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து காலை 10:20 மணிக்கு புதுவை சட்டசபையை காலவரையின்றி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஒத்திவைத்தார். ஒட்டுமொத்தமாக 45 நிமிடத்தில் புதுச்சேரி சட்டசபை கூட்டம் முடிவடைந்தது. புதுவையில் இன்று துவங்கிய சட்டப்பேரவையிலிருந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குண்டுகட்டாக தூக்கி சென்று சபை காவலர்கள் வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி துவங்கி மார்ச் 27ஆம் தேதி முடிந்தது. 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்ற விதியின் கீழ் புதுச்சேரி சட்டப்பேரவை 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி இன்று காலை 9:39 மணியளவில் துவங்கியது. சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து சபையை துவக்கினார். பேரவை துவங்கியதும் மறைந்த போப்பாண்டவர், கேரளா முன்னாள் முதலமைச்சர் பாஜக இல கணேசன் உட்பட பலருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்பொழுது திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று மக்கள் பிரச்சனை பற்றி பேச சபையை கூடுதல் நாள் நடத்த வேண்டும் என கூறினர். அதற்கு சபாநாயகர் பின்னர் கலந்து பேசி தெரிவிக்கப்படும் என கூறினார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து இப்போதே அறிவிக்க கோரி திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்பொழுது சபாநாயகர் அனைவரையும் தூக்கி வெளியே போடுங்கள் என சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து சபை காவலர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று பேரவையிலிருந்து வெளியே கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதேபோல் குடிநீர் பிரச்சனை குறித்து பேசி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை வைத்தார். அதை பற்றி பேசாததால் தொடர்ந்து கூச்சலிட்டார். உடனடியாக அவரையும் சபாநாயகர் உத்தரவுப்படி சபை காவலர்கள் வெளியேற்றினர். புதுச்சேரி மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. 3 மாதமாக ரேஷன் அரிசி வழங்கப்படவில்லை. சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என கோஷங்களை எதிர்க்கட்சியினர் முழக்கினர். அதே நேரத்தில் சட்டப்பேரவையில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் சேவை, சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம், நகராட்சி, கிராமம், கொம்யூன் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள், நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட முன் வரைவு ஆகிய சட்ட முன் வரைவுகள் இயற்றப்பட்டன. இறுதியாக 10:20 மணிக்கு தேதி குறிப்பிடாமல் அவை நடவடிக்கையை ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம். காலை 9 மணிக்கு நடைபெற்று துவங்கிய பேரவை கூட்டம் 10:20 மணிக்கு முடிவுற்றது. 42 நிமிடங்கள் மட்டுமே இன்றைய கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் GST குறைப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி மடக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. மேலும் இந்திரா காந்தி மருத்துவமனையில் இரத்த தானம், தூய்மை பணி போன்றவை செய்து புதுவை முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு பிரதமர் போனஸ் அறிவித்துள்ளார். 4 பிரிவுகளாக இருந்த GST தற்பொழுது 2 பிரிவுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. GST செப்டம்பர் 18 சலுகை வரி வழங்கப்பட்ட வரி குறைப்பு பற்றி பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மக்களிடம் பரப்புரை செய்யவும் அகில இந்திய அளவில் 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று புதுவை மக்களிடம் பரப்புரை செய்ய செல்வகணபதி MP தலைமையில் 5 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்கள் மூலம் மாவட்டம், தொகுதிகள் வாரியாக குழு அமைத்து விளம்பரங்கள் செய்தல், பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவைகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாஜக அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா வழங்குவது தொடர்பாக பேசியுள்ளோம். அடுத்த வாரம் இலாக்கா ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேச நலன் காக்கவும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி விஜயவர்த்தினி மஹாலில் 750 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜையை கவர்னர் கைலாசநாதன் மற்றும் அவரது மனைவி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் சார்பில் முன்னாள்
IFS அதிகாரி சத்தியமூர்த்தி பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். நேற்று காலை பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனுக்காக இடைவிடாத மகா ருத்ர யாகம் நடத்தினார். இந்த யாகத்தில் அதற்காக 11 மந்திரங்கள் 1331 முறை வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது. 12 மணிக்கு மகா ருத்ர யாகம் நிறைவடைந்தவுடன் கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாகூர் விஜயவர்த்தனி திருமண மஹாலில் கிரீன் வாரியர்ஸின் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் மோடியின் 75வது வயதை கணக்கிலிட்டு 75 யூனிட் ரத்த தானம் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். மாலை பாகூர் தூக்கு பாலத்திலிருந்து சுமார் 7500 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகள் ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரை தப்பு முழங்க, மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நடந்தது. விஜயவர்த்தினி திருமண மஹாலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடிய கவர்னர் கைலாசநாதன் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்டார். அப்பொழுது 750 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்டங்களாக வழங்கி பேசுகையில், மாற்றுத்திறனாளிகள் பிரமிக்க வைக்கும் திறமையை கொண்டவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் போதும், அதனை திறமையாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் விஜயவர்த்தினி மஹாலில் 750 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜையை கவர்னர் மற்றும் அவரது மனைவி துவக்கி வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் கவர்னர் கைலாசநாதன் அவரது மனைவியோடு குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார். இறுதியாக மூலநாதர் கோவிலில் கவர்னர் கைலாசநாதன் குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் இந்தியா அமைப்பின் நிறுவனர் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் பாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற தணிக்கை அறிக்கையில் 423 கோடியை புதுவை அரசு பயன்படுத்தவில்லை என மத்திய தணிக்கை குழு தெரிவித்துள்ளது. புதுவை சட்டப்பேரவையில் இந்த தணிக்கை அறிக்கையை வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து மத்திய தணிக்கை கணக்கு குழுவின் தமிழ்நாடு புதுவைக்கான தலைமை கணக்கு ஜெனரல் திருப்பதி வெங்கடசாமி, புதுவைக்கான முதுநிலை துணை கணக்கு ஜெனரல் P. சுகேந்திரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். புதுவை யூனியன் பிரதேச அரசின் ஒற்றை ஒருங்கிணைப்பு கணக்கில் 423 கோடி ரூபாய் பயன்படுத்தாமல் இருக்கின்றது என்று மத்திய தணிக்கை கணக்கு குழு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. மத்திய அரசின் பங்கு 298 கோடி ரூபாய் மற்றும் மாநில பங்கான 235 கோடி ரூபாயாக மொத்தம் 534 கோடி புதுவை அரசின் ஒற்றை ஒருங்கிணைப்பு கணக்குக்கு 31/3/2024 அன்று மாற்றப்பட்டுள்ளது. இதில் 423 கோடி ரூபாய் பயன்படுத்தாமல் இருக்கிறது என தெரிவித்தார். 2024 மார்ச் வரை புதுவை அரசுக்கு முறைகேடு, பணம் இழப்பு மற்றும் பணம் கையாடல் செய்ததாக 316 சம்பவங்கள் நேரிட்டுள்ளன. இதில் அரசின் எல்லா துறைகளையும் சேர்த்து மொத்தம் 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் புதுவை மின்துறையில் மட்டும் 257 சம்பவங்கள் நேரிட்டுள்ளது. இதில் அரசுக்கு இந்த துறையில் மட்டும் 27 கோடி ரூபாய் இழப்பு உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜாமணி தொகுதிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற தூய்மை பணியை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் துவக்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் தூய்மை இந்தியா திட்டப்பணி இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஜெயின் அசுசி அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்றது. இந்த தூய்மை பணியை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி சுத்தம் செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் தமிழ்மாறன், விவசாய அணி மாநில தலைவர் பாரதி மோகன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், ராயல் ஸ்ரீனிவாசன், கலாச்சார பிரிவு மாநில துணை அமைப்பாளர் ரவி, அண்ணாமலை மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ரவி, அருண்குமார், தேவநாதன், பிரகாஷ் செல்வம், ரெமோ, ஜான், அரசு, பாலமுருகன், இளவரசு, விஜயகுமார், உமா மகேஸ்வரி, பாக்கியா உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நலசங்கம் சார்பில் 17ஆம் ஆண்டு தங்க காசு பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி அக்டோபர் 2ஆம் தேதி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நலசங்க மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை, மாநில பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை, மாநில பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் கூறும்பொழுது, புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நலசங்கம் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு தங்க காசு சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி, ஊக்கப்பரிசு வழங்கும் விழா அக்டோபர் 2ஆம் தேதி ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது என்றும், துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் தங்களின் மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு நகல் கொடுத்து முன்பதிவு செய்து பரிசுகளை அள்ளிச் செல்லலாம் என்று தெரிவித்தனர். மேலும் துளுவ வேளாளர், அகமுடையார் வேளாளர் பிள்ளை மற்றும் வெள்ளாள முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த மணமகன் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. ஜாதகம் கொடுத்து முன்பதிவு செய்யவும் வலியுறுத்தினர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ஆலோசகர் விஸ்வநாதன், துணைத் தலைவர்கள் சேகர், ஆறுமுகம், முருகன், இணை செயலாளர் வைத்தியநாதன், துணை செயலாளர் உதயகுமார், கண்ணன், சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் சர்வதேச அவசர வைத்திய கல்வி மாநாட்டில் உலக நாடுகளையும் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கிறார்கள் என்று விநாயகா மிஷன் மருத்துவமனை மருத்துவர் நவீன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விநாயகா மிஷன் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் நவீன் கூறும்பொழுது, விநாயகா மிஷன்ஸ் புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் அவசர வைத்திய கல்வியாளர் சங்கம் இணைந்து நடத்தும் CEME 2025 சர்வதேச மாநாடு வருகின்ற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை என 4 நாட்கள் நடந்துகிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார் என்று தெரிவித்தார். சர்வதேச மாநாட்டில் 12 சர்வதேச நிபுணர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான முன்னணி நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் PGI சண்டிகர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் போன்ற முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய அளவில் உலக நாடுகளை சேர்ந்த பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சுமார் 300லிருந்து 350க்கும் அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகளை மாநாட்டில் சமர்ப்பிக்கின்றனர் என்று தெரிவித்த மருத்துவர் நவீன், நியூராலஜி சம்பந்தமான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது என்றும், மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் சிறப்பு வகுப்புகள், நேரடி பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூராலஜி நிபுணர்கள் சங்கத்தின் ஆண்டு மாநில மாநாடு விநாயகா மிஷன் மருத்துவமனையில் நாளை துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் யூராலஜி சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள நவீன முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடல் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேட்டியின் பொழுது அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் டீன் மருத்துவர் மணி, துணைத் தலைவர் மருத்துவர் ராஜன், மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன், மயக்க மருந்து பேராசிரியர் எழில்ராஜன், அமைப்பு செயலாளர் நவீன், தலைமை நிர்வாக அதிகாரி மருத்துவர் மணிபாரன், மருத்துவ இயக்குனர் மருத்துவர் செல்வம், தலைமை மருத்துவர் அண்ணாமலை, அமைப்பு செயலாளர் மருத்துவர் வினோத் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் வாடகைக்கு இருந்து கொண்டு காலி செய்ய மறுத்த குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுவதாகவும், இதற்கு காரணமாக உள்ள முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சமூக அமைப்புகள் வருகின்ற 22ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளன. புதுச்சேரியில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து பேட்டி அளித்தன. அப்பொழுது புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் மூர்த்தி பால்ராஜுக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தை முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார், அவர் மகன் CS ஆனந்த் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் வாடகைக்கு இருந்து கொண்டு காலி செய்ய மறுப்பதோடு குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை ஆகிய இடங்களில் மனு வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இடத்திற்கும் இப்பொழுது பிரச்சனைக்கும் சம்பந்தமில்லாத நபர்கள் மிரட்டி வருகின்றனர். இது சம்பந்தமாக கடந்த 1 மாத காலமாக புகார் கொடுக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் முதலமைச்சர் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டும் மீண்டும் அவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க கூறினர். ஆனால் புகாருக்கு பிறகும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே இந்நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு ராஜா தியேட்டர் காமராஜர் சிலை அருகே அனைத்து பொதுமக்கள், சமூக நல அமைப்புகள் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர்.
முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரியின் 3வது மதகு பாசன வாய்க்காலிலிருந்து கணபதி நகர் வரை ஆர்சி வடிகால் கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், அடிப்படை பிரச்சனைகள் என தொகுதி முழுவதும் சுமார் 40 ஆண்டுகள் செய்ய முடியாத பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளர் சம்பத் தொடர்ந்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் கூறும் கோரிக்கைகளை முன்வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் நயினார் மண்டபம் உள்ள முருங்கப்பாக்கம் ஏரியின் 3வது மதகு பாசன வாய்க்காலில் கடலூர் மெயின் ரோட்டிலிருந்து கணபதி நகர் வரை ஆர்சிசி வடிகால் கட்டுமான பணிகளை சுமார் 1,46,00,000 ரூபாய் செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொழில் போட்டி காரணமாக பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று மாலை உத்தரவாகினிப்பேட்டையில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர் சவுந்தரை வழிமறித்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை குறித்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் சவுந்தரின் சகோதரரான பிரபல ரவுடி ஜீவாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த வில்லியனூர் போலீசார் சவுந்தரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஆள் நடமாட்டம் மிக்க பகுதியில் பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் என்பவர் நடுநிலையானவர், அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவர். ஆனால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் அவர் மீது நம்பிக்கை இல்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் 6 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த ஏராளமானோர் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் இவ்விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக கோரியும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலையிலிருந்து நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுவையில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கிய விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் எனவும், இலவச அரிசி வழங்குவதில் மாதந்தோறும் 2 கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாரா என கேள்வி எழுப்பிய அவர், ஆளுநர் என்பவர் நடுநிலையானவர், அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவர். ஆனால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் அவர் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள வெண்ணிலா நகர் விரிவு பகுதியில் சிறுவர் பூங்கா பிரதமர் பிறந்த நாளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டதற்கு பாஜகவினர் நன்றி தெரிவித்தனர். கடந்த ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள வெண்ணிலா நகர் விரிவு பகுதியில் சிறுவர் பூங்கா பராமரிக்க முடியாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அந்த பகுதி மக்களின் மூலம் சிறுவர் பூங்காவை பராமரிக்க வேண்டும், மறு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வந்ததை தொடர்ந்து பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு மாற்றங்களில் முயற்சி எடுத்ததின் பலனாக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளில் அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு சிறுவர் பூங்கா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முயற்சிக்கு உடனிருந்து உதவிய கட்சி நிர்வாகிகள், நகர மாவட்ட செயலாளர் சண்முகம், நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ஆளுநருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு மாநில தலைவர் வருண் தலைமையில்
சிவாஜி சிலை அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சிவாஜி சிலை அருகே மாநில தலைவர் வருண் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன், தமிழரசன், கோகுல், ரவீந்திரன் மற்றும் செயலாளர்கள் புகழேந்தி, ஹரி ஜோசப், பெருமாள் ராஜா மற்றும் மாநில பொருளாளர் சித்தானந்தன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு, சபரிநாதன், இன்பராஜ், பாலாஜி உட்பட பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒதிகம்பட்டு சந்திக்குப்பம் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. காலை கணபதி ஹோமம், அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரோதீஸ்வரர் சுவாமிகள் ஆலயத்தில் இருந்து பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் பாலபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கலச அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கணபதிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினர். ஞானகுருவின் இன்றைய வாழ்க்கை முறை விளக்கம் பற்றிய சொற்பொழிவு நிகழ்ச்சியும், வள்ளலார் வாக்கு குறித்து சுவாமிநாதனின் சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒதிகம்பட்டு கிராம பொதுமக்கள் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்த சரஸ்வதி சுவாமிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் பள்ளி எதிரே மழை நீருடன் கழிவுநீர் கலந்து பொதுமக்களுக்கு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதனை உடனடியாக சரி செய்ய இந்து மகாசபா நிர்வாகிகள் அரசை வலியுறுத்தினர். புதுச்சேரி இந்து மகாசபா நிர்வாகிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தோட்டக்கால் மெயின் ரோடு காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் பள்ளி எதிரே கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கி அவல நிலையில் உள்ளது. அந்த வழியாக 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் செல்கின்றனர். 5000 வாகனங்களுக்கு மேல் இந்த வழியாகத்தான் செல்கிறது. தற்காலிகமாக லிக்கர் குடோனுக்கு 50 வண்டிக்கு மேல் வந்து போகிறது. பைப்புகள் உடைந்து கால்வாய் நீர் பைப் வழியே உள்ளே செல்வதால் பொதுமக்களுக்கு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும் என அகில பாரத இந்து மகாசபா நிர்வாகிகள் அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மகளிர் ஆணையம் சார்பில் முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பள்ளியில் இணையவழி குற்றங்கள் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் ஆணையம் சார்பில் முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் பள்ளியில் இணைய வழி குற்றங்கள் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சி மாணவ மாணவிகளுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இணைய ஆபத்துகள் மற்றும் பாதுகாப்பான ஆன்லைன் நடைமுறைகளின் அவசியத்தை உணர்த்தும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. மகளிர் ஆணையத்தின் தலைவி நாகஜோதி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குற்றப்பிரிவு ஓய்வு பெற்ற அதிகாரி பாஸ்கரன் மாணவர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்கான முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வழிகாட்டினார். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் சுஜாதா நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேலும் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர்கள் அன்பரசி, சந்திரா மற்றும் ஆணைய ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி இளைஞர்களை விழிப்புணர்வுடன் மற்றும் பொறுப்புணர்வுடன் டிஜிட்டல் உலகில் வாழ வைக்கும் மகளிர் ஆணையத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு புதிய வகையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட குடையினை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் பொதுமக்களுக்காக பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் வகையிலும் எதிர்வரும் மழைக்காலங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் புதிய வகையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட குடையினை 50 பேருக்கு அர்ப்பணித்தார். இதை வாங்கி அணிந்த தூய்மை பணியாளர்கள் மனம் நெகிழ்ந்து ராகவேந்தரை வலியுறுத்தினர். இவரின் சிறப்பான சேவையை கண்ட தொகுதி மக்களும் அவரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் ராகவேந்தருக்கு அப்பகுதியில் உள்ள மிகுந்த உற்சாகத்தோடு மக்கள் வரவேற்பு வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.